இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் முடைக்கப்படட்டும், காதுகளும் கண்களும் திறக்கப்படட்டும். வார்த்தைக்கு ஏற்றபடியாக வார்த்தையை புரிந்து அதுக்கு ஏற்றபடியாக நடக்கக்கூடிய எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரை ஊற்றும் இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you my King. Praise you Savior. Praise you Healer. Praise you Redeemer. Amen. இன்னைக்கு 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தை வந்து தியானிக்க போறோம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம். இதுல வந்து நம்ம புரிந்துக்க வேண்டியது 73 பாடல்கள். அதுல வந்து திருப்பாடல்கள் நீங்க பார்க்கலாம், சாம்ஸ்ல நீங்க பார்க்கலாம். அது வந்து தாவீது எழுதினது. ஆனா இந்த கடைசி பாடல் அப்படின்றது இது இங்கதான் உங்களால பார்க்க முடியும். 2 சாமுவேல் 23வது அதிகாரத்துல அவரோட வார்த்தைகள் வந்து ஆவியானவரால வழிநடத்தப்பட்ட, ஆவியானவரால் இயக்கப்பட்டு எழுதுகின்ற வார்த்தைகள் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து எழுதினாரு. இறப்பை வந்து பத்தி நம்ம 1 அரசல்கள் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த பாடல்கள் இந்த பாடல்ல வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி அவர் ஆவியானவரால் இயக்கப்பட்டு எழுதுகின்றார் இந்த ஒரு அதிகாரத்தை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க போறோம். 2 சாமுவேல் 23வது அதிகாரத்துல 2வது வசனம், அவரோட வார்த்தைகள், கடவுளின் வார்த்தைகள் அவரோட நாவல போடப்பட்டிருக்கின்றது. வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேல் 23ல 2. ஆண்டவரின் ஆவி என் மூலம் பேசினார், அவரது வார்த்தை என் நாவில் ஒலித்தது. ஆமென். ஆமென். மிக முக்கியமான வசனம். இதுல ஒரு ஆழமான வசனம், இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இதுல இருந்து நம்ம ஆண்டவர் வந்து இது வழியாக பேச விரும்புகின்றார். நம்ம அதுல இந்த ஒரே ஒரு வசனம் தான் தியானிக்க போறோம். இதுல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தியானிப்போம். இதுல இந்த வசனத்தை நம்ம வந்து வாசிக்கும் போது நம்ம என்ன மனசுல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 61வது அதிகாரத்துல 1லிருந்து 3. ஏசாயா 61வது அதிகாரத்துல 1லிருந்து 3. அதுல இந்த வசனங்கள் தான், ஏசாயால சொல்ற வசனங்கள் தான் இயேசு ஆண்டவர் எழுந்து நின்று லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்துல எழுந்து நின்று பேசுற வசனங்கள். ஆவியானவர் அவருக்கும் பொழியப்பட்டு இருக்கின்றது. அவரும் வந்து ஒரு தீர்க்கதரிசி. எப்படி தாவீது தீர்க்கதரிசியாக இருந்தாரோ அது மாதிரி அது வழியாக அவர் என்னென்ன செய்தார், மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார், பாரங்கள் எடுக்கப்படுகின்றது, நோய்கள் நீங்குகின்றது அப்படின்றது ஏசாயா பல அற்புதமாக போடப்பட்டிருக்கும். 61வது அதிகாரத்துல 1லிருந்து 3 வாசிக்கிறீங்களா? ஏசாயா 61வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், தம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்றவர் நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆமென். ஆமென். ஆண்டவர் பல அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆனா இது எதற்காக? ஆண்டவர் நட்டவை என்று அவரு பேரு பெறுவதற்காக. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்கின்ற அனைத்து அற்புதங்களும் சரி, நன்மைகள் எல்லாம் வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படணும் அப்படின்றதுக்காக. பல நேரத்தில் நம்ம அது புரிஞ்சுக்கிறது கிடையாது. இது சுயநலத்துக்காக நம்ம யோசிக்கின்றோமே ஒழிய, ஆண்டவரோட மகிமைக்காக நம்ம வாழணும், நம்ம செயல்படணும் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு கிடையாது. இந்த சுயநலமாக யோசித்து நம்ம முன்னாடி பயணம் செய்யும் போது நம்ம ஜெபங்கள் பதில் பெறணும்னு அவசியம் கிடையாது.
பல ஜெபங்கள் தடையாக நிற்பது இது காரணம் தான். ஒருத்தருக்காக ஹீலிங்காக ஜெபிக்க ஒரு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார். அவருக்காக ஹீலிங் ஜெபிக்கும் போது அப்ப ஆண்டவர் காட்டுற ஒரு விஷயம் இதுதான். அவரு இந்த ஹீலிங்கை பெற்று அவரோட சுயநலத்துக்காக இதை வந்து பயன்படுத்தணும். அவர்னால இந்த அவர் வந்து கண்ணுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அந்த ஹீலிங்காக ஜெபிக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் இந்த மாதிரி எதுக்காகனா, நான் வந்து சுயநலமா பயன்படுத்தணும். அவர் வந்து இந்த உலகம் முழுவதும் சுத்தணும் அப்படின்றதான் அவரோட ஆசை. நிறைய இடங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு. அது பார்ப்பது வந்து தவறு கிடையாது. ஆனா இது எதற்காக? ஆவியானவர் தந்தது எதற்காக? இந்த நோய்கள் நீங்குவது எதற்காக? ஆண்டவர் மகிமைப்படணுங்கிறதுக்காக. நம்ம வந்து சுயநலமாக யோசிக்கும் போது ஒன்றும் நம்ம பெற மாட்டோம். வெறும் கையாக செல்கின்றவர்கள், இந்த சுயநலமாக யோசிக்கின்றவர்கள், இந்த செல்வந்தர், மத்தேயு 18வது அதிகாரத்துல செல்வந்தர் வந்து இயேசு ஆண்டவர்கிட்ட வரும்போது சுயநலமாக யோசித்ததுனால அவரால் வெறுமைக்கு வர முடியல. இங்கே நம்ம வந்து வெறுமையாக இருக்கணும்னு ஆசைப்பட முடியலன்னா, ஆண்டவருக்காக வாழ முடியல அப்படின்னு சொன்னா விண்ணுலகத்தை நம்ம நாட முடியாது. அங்க வெறுமையாக நம்ம செல்வோம். அதன்றதை புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கின்றார். நல்லா வெறுங்கையாக ஆண்டவர்கிட்ட போகும்போது இந்த சுயநலமா நம்ம யோசிக்கும் போது வெறுங்கையா போறோம். வேற எதுனாலையும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைக்கு வெறுங்கையா போயிருக்கீங்க கடவுள்கிட்ட வந்து ஜெபிக்க வந்து வெறுங்கையா நீங்க போறீங்கன்னா இதனாலதான். ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுவதற்கு நம்ம எதற்காக? நம்ம ஆண்டவரோட மகிமைக்காக. ஆனா அந்த நம்ம ஜெபங்கள் பல நேரத்தில் நம்ம ஜெபங்கள் அந்த மாதிரி ஒரு சுயநலமான ஜனமானதால வெறுங்கையாக செல்கின்றோம். ஆனா இது ஒரு ஆண்டவரோட மகிமைக்காக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த அனைத்தும் வந்து சாட்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இது ஒரு கட்டளை அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். அவர் சீடர்களாக, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கும்போது இது ஒரு கட்டளை, மற்றவங்களுக்கு ஆண்டவர் செய்த நற்செய்தியை சொல்வதற்கு, நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு கட்டளை அப்படின்றது மறந்துடுறோம். மத்தேயு 28வது அதிகாரத்துல 19ம் 20ம் வாசிக்கிறீங்களா? மத்தேயு 28ல 19, 20. அதுல சீடர்கள்கிட்ட சொல்றாரு அவர் தெளிவா, போய் நற்செய்தியை சொல்லுங்க அப்படின்ட்டு, ஆண்டவர் செய்ததை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு அட்வைஸ் கிடையாது. இது செஞ்சா நல்லது அப்படி கிடையாது. இது ஒரு கட்டளை. இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படி இல்லை. வாசிக்கிறீங்களா? எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆமென். ஆமென். அவர் நம்மோடு இருப்பார். அவரோட நற்செய்தியை வந்து பறைசாற்றும் போது நம்மோடு இருந்து அவர் வந்து அது உதவி செய்வார் அந்த பறைசாற்றுவதில். பல நேரத்துல நம்ம இந்த ஆண்டவர் வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கிறோம். அப்படி இல்லை. 1 பேதுரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 15வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த விசுவாசத்தை மற்றவங்களுக்கு சொல்வதற்கு நீங்க தயாரா இருக்கணும். இதெல்லாம் வந்து குருத்தவர்களுக்கு, கன்னியர்களுக்கு மட்டும் சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தர்களும் வந்து ஆண்டவர் வார்த்தையை தெரிஞ்சது பறைசாற்றுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ஆமென். விளக்கம் கேட்டால் இந்த விடை அழைப்பதற்கு நம்ம வந்து தயாரா இருக்கணும். எவ்வளவு தயாரெடுப்பு நமக்குள்ள இருக்கு? இல்ல தயக்கமா இருக்கிறோமா? அவங்க என்ன நினைச்சுவாங்க? அவங்க அவங்க ரிலிஜனுக்கு எதிராக நம்ம பேசுற மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்யறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கணும். அப்படி இல்லை. உள்ள அந்த தாகம் இருக்கணும். மத்தேயு 5வது அதிகாரத்துல 6வது வசனத்தை எடுத்து பாருங்க. எந்த அளவுக்கு தாகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். நீதி நேர்மை நிலைநாட்டுவது அப்படின்னு சொல்லி, நீதி நேர்மை நமக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் வரணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவர் செய்த ஒரு நன்மைகள் நமக்குள்ள வச்சிருக்க முடியாது. ஆண்டவர் வந்து செய்த அற்புதங்கள் நமக்குள்ள வச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நம்மளால அது உள்ள வச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம அது மற்றவங்களுக்கு சொல்லி ஆகணும். மத்தேயு 5வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்கிறீங்களா?
நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். ஆமென். ஆமென். அவர்கள் நிறைவு பெறுவர். இந்த நிறைவுக்கு நம்ம ஆசைப்படணும். ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட அற்புதங்கள், அவர் செய்த அற்புதங்களை மற்றவங்களுக்கு சொல்லி தர வேண்டியது மிக முக்கியமான ஒரு கடமை. எரேமியாவுக்கு பல விஷயங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எரேமியாவுக்கு பல விஷயங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐயோ அழிவு வரப்போகுது, இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது, அது வரப்போகுது அப்படின்னு சொன்னோம்னா எரேமியா சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறார். ஆனா அவருக்குள்ள ஆண்டவரோட வார்த்தை ஒரு நெருப்பை போல் நமக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால உள்ள வச்சுட்டு இருக்க முடியாது. அதை நம்ம கொடுத்து ஆகணும், மற்றவங்களுக்கு பகிர்ந்து ஆகணும். எரேமியா 20வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிக்கிறீங்களா? 9வது வசனம். அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேன். நாங்கள் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கின்றது. அது என் நெரும்புக்குள்ளும் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆமென். ஆமென். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆண்டவரை பத்தி பேசாம இருக்க முடியாது. சமாரிய பெண் ஆண்டவரை சந்தித்ததுக்கு அப்புறம், அவங்க ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, சந்தித்ததுக்கு அப்புறம் எப்படி மாறினாங்க, அதான் நம்ம இப்போ ஒப்பிட்டு பார்க்க போறோம். சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தனிமையாக பாவத்தில் விழுந்து மற்றவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்த ஒரு மனிதியாக இருந்தாங்க, ஒரு நபராக இருந்தாங்க. ஆனா ஆண்டவரை சந்தித்த பின், ஆவியானவரோட நிரப்பப்பட்ட பின் அவங்க ஒரு சாட்சியாக மாறுறாங்க. மற்றவங்க என்ன சிந்திப்பாங்க அதெல்லாம் பொருள்படுத்தவில்லை. அவங்க ஒரு சாட்சியாக மாறுறாங்க. யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் முழுவதும் அதை பற்றி தான். அவங்க ஊருக்கே ஒதுக்கி வைத்து அதே ஊர்ல போய், சில நேரத்துல நம்ம யோசிப்போம், எந்த இடத்துல ஒதுக்கி வச்சாங்கன்னா அங்கெல்லாம் போய் பேச மாட்டேன், நான் வேற ஊருக்கு போய் பேசுறேன் அப்படின்னு யோசிப்போம். அப்படி இல்லை, எங்க ஒதுக்கி வைத்தோமோ அங்கே நம்ம சாட்சியாக மாறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்துல 28, 29 வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்துல 28. அப்பெண் தன் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். ஆமென். ஆமென். மெசியாவாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 39வது வசனத்துல இருந்து 42 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவங்க கேட்டதுனால எத்தனை பேர் விசுவாசத்துக்கு வருகின்றார்கள்? அந்த முழு நகரமும் விசுவாசத்துக்கு வருகின்றது. ஆண்டவரை வார்த்தையை கேட்கிறாங்க, மனம் மாறுதலுக்கு வராங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஆண்டவரின் பிள்ளையாக, கடவுளின் பிள்ளையாக மாறுகின்றார்கள். அவர் மீட்பர் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கேட்பது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்கின்றவர்களாக மாறணும். நம்ம 100 பேருக்கு மைக் இருந்து சொல்லணும்னு தான் அவசியம் கிடையாது. உங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறவர்கிட்ட நீங்க பேசணும். இந்த கிறிஸ்துவ வாழ்வு ஒரு தனிமையான ஒரு வாழ்வு கிடையாது. சமூகத்துல போய் நம்ம உப்பாக இருக்கணும், ஆண்டவர் ஒளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். உப்புனா ரொம்ப தூரம்லாம் போகாது, ஒளி ரொம்ப தூரம் போகும். உப்பு அந்த இருக்கிற சமூகத்துல நம்ம உப்பா மாறணும். வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்துல 39ல இருந்து 42 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என்று அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்ம போன வாரத்துல எத்தனை பேருக்கு நம்ம சாட்சியாக இருந்தோம்? சிந்தித்து பாருங்க.
எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை பற்றி மற்றவங்கள்ட்ட சொன்னோம். இல்லாதது போல அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் பத்தி சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் செய்த அற்புதங்களை வந்து நமக்காக மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. நம்ம பாவத்துல இருந்து ரொம்ப பெரிய அற்புதங்கள்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரை நான் அப்படியே கண்ணை திறந்தேன், நான் வந்து சவுளை போல் வந்து நான் பெரிய ஒளியை பார்த்தேன், நான் வந்து இதுல இருந்து விழுந்தேன் அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவர் சத்தத்தை கேட்டேன் அப்படி இல்ல. ரொம்ப பெரிய அற்புதங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன விஷயங்களா இருக்கலாம். எவ்வளவு பெருசுன்றது முக்கியம் இல்ல. நீங்க உங்க ஆண்டவரோட அன்பை ருசித்தது தான் முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரோட அன்பை வந்து நீங்க ருசிச்சீங்க, அதை மற்றவங்களுக்கு பகிரணும், அவ்வளவுதான். திருப்பாடல் 51ல தாவீது சொல்றாரு, உண்மையான மனம் மாறுதலோட ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு. மனம் மாறுதல் இருந்தது அப்படின்னு சொன்னா, உண்மையா நான் வந்து பாவத்தை விட்டு விலகி நான் மனம் மாறி இருக்கின்றேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றேன், ஆண்டவரோட சீடனாக வாழணும், பிள்ளையாக வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா, திருப்பாடல் 51ல 11ல இருந்து 13 வரைக்கும் வாசி பாருங்க. நான் பாவிகளை உங்கள் பாதையில் நான் திருப்பி கொண்டு வருவேன் அப்படின்னு போடுவாரு. அற்புதமா இருக்கும். வாசிங்க 51வது அதிகாரத்துல 11ல இருந்து 13 வரைக்கும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். ஆமேன். ஆமேன். பாவிகள் உங்களை நோக்கி திரும்புவார். எத்தனை பாவிகளுக்கு வந்து நம்ம ஜெபிச்சு உடனடியா வந்து எந்த பாவியும் வந்து திரும்ப போறது கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த ஒரு இந்த ஒரு ஒரு சூழ்நிலையை எடுத்து நம்ம தியானிப்போம். விபிலியத்துல மார்க் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 13ல இருந்து 20 வரைக்கும் வாசிங்கன்னா, அங்க ஒருத்தர் வந்து அதாவது ரொம்ப ஒரு பேய்களால ஆட்கொள்ளப்பட்டு மனம் ஒரு குழம்பி ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து அற்புதமான ஒரு விடுதலை, ஒரு ஹீலிங் கொடுத்திருக்கிறாரு. அங்க ஆண்டவர் அற்புதங்கள் செய்திருக்கின்றார். ஆனா அந்த நகர மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு ஆண்டவர் எங்க விட்டுருங்க, விலகி போயிடுங்க அப்படின்னு சொல்லி பயத்துல செயல்படுறாங்க. சாத்தானம் பல நேரத்தில் நம்ம உள்ளத்தில் பயத்துல செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். மார்க் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 13ல இருந்து 20 வரைக்கும் வாசி பாருங்க, என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஆனா கடைசியில அவர்கிட்ட அந்த அவரு மனம் திருந்தணும், ஐ மீன் விடுதலை கிடைச்ச உடனே இயேசு ஆண்டவரோட போனோம்னு ஆசைப்படுறாரு. ஆனா இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பவும் இவங்களோட இந்த நகர மக்களோட கருணையோட எந்த அளவுக்கு உனக்கு கடவுள் கருணையா இருந்திருக்கின்றார் அப்படின்னு போய் நீ சாட்சியாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டார். மார்க் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 13ல இருந்து 20 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து விழுந்து மூழ்கியது. பன்றிகள் மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் அதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவர்கள் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆமேன். ஆமேன். அனைவரும் வியப்புற்றனர். நம்ம அந்த சமூகத்துக்கு திருப்பி சில நேரத்தில் நம்ம ஒதுக்கி வைத்த ஒரு சமூகம், நமக்கு ஏற்றபடியாக நடக்காத அவங்கள வந்து ஒதுக்கி வைத்த சமூகத்துல நம்ம போறதுக்கு நமக்கு பிடிக்காது. ஆனாலும் ஆண்டவர் வற்புறுத்துகின்றார், நீ அங்கேயே போ,
அங்கேயே செல்லு, நீ அங்கதான் போய் நீ உப்பாக இருக்கணும், ஒளியாக மாறணும். நம்ம பிடிக்காத பல பேர் இருப்பாங்க, நம்ம ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம புரிஞ்சுக்காதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் நம்ம வந்து அங்க போய் ஆண்டவரோட செய்த வியத்தக்க செயல்களை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு. என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம், ரொம்ப மோசமான வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கூட படித்த ஒரு சகோதரர் அவர் வந்து சொன்னார், அற்புதமான ஒரு விஷயம் விதமாக பேசினாரு. உன்னால உன்னால இந்த மாதிரி மாற முடியும்னா கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். ஜோக்கா இல்ல, உண்மையா வந்து அவர் சொன்னார், உன்னால இந்த மாதிரி மாற முடியும் அப்படின்னா கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை நான் வந்து சிந்தனை முறையும் சரி வாழ்க்கையும் சரி நான் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். ரொம்ப அசிங்கமா பேசுவது அந்த மாதிரி பல விதமான பாவத்தில் வந்து முழுங்கி இருந்ததுனால ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஒரு மனிதர்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஏன்னா ரொம்ப க்ளோஸான நண்பர்களாக இருந்தோம். ஆண்டவர் வந்து அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார். படிப்படியாக ஒரேடியா வந்து எல்லாத்தையும் மாறணும்னா ரொம்ப எளிதான விஷயம் கிடையாது. ஆண்டவர் படிப்படியாக ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். எளிதாக இருக்கும். நான் என்னைக்குமே வந்து மாற்றம், மன மாறுதல் அப்படின்றது முழுமையாக ஆண்டவருக்காக மாறி இந்த மாதிரி சாட்சியாக இருக்கணும்னா ரொம்ப எளிதான ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஆனா உறுதியாக ஆண்டவர் நம்மளை உதவி செய்வார். அவர் கரம் நம்மோடு இருக்கும். அவர் கட்டளையோட கொடுப்பது மட்டும் அவர் விடுவது கிடையாது. அவர் நம்மோடு இருப்பார். அவர் வந்து ஆவியானவர் நம்மோடு செயல்படுவார், அவரோட வார்த்தையை வந்து பறைசாற்றுவதற்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க் நற்செய்தி 13வது அதிகாரத்துல 11வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆவியானவர் நம்மோடு இருப்பார், நம்மளோட செயல்பட்டு நம்மளை வந்து உதவி செய்வார். அந்த என்ன எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், அவரே வந்து வார்த்தை அந்த நேரத்தில் அவர் வந்து நமக்கு கொடுப்பார். மார்க் நற்செய்தி 13வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர்கள் உங்களை கைது செய்து கொண்டு செல்லும்போது என்ன பேசுவது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுவதை பேசுங்கள். ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியாரே. ஆமென். ஆமென். நீங்கள் அல்ல, தூய ஆவியானவர் நம்ம வழியா பேசுவார். என்ன பேசணும், எது பேசணும், எல்லா சூழ்நிலையிலையும் வந்து பல நேரத்துல பல பேர் பல விதமான சிந்தனைகளோட கவுன்சிலிங்க்கு வருவாங்க. அந்த எல்லா நேரத்துலையும் வந்து நம்ம என்ன பேசணும்னா வந்து ஒன்றும் சிந்திக்காம நான் போவேன். ஆவியானவர் அங்க வந்து செயல்படுவார். அங்க நான் பேசல, ஆவியானவர் கடவுள் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறார்கள் வந்து பல பேர் வந்து உணர்ந்திருக்கின்றார். உணர்கின்றவர்களுக்கு உள்ள ஒரு மனமாறுதல் அவங்களுக்கு வரும். ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு வந்து ஆவியானவர் அவங்க உள்ளத்தில் செயல்படுவார். ஒரு மாற்றம் வரும் அவங்களுக்கும். ஆனா இந்த ஆவியானவர் செயல்படுவதற்கான என்ன தடைகள், வார்த்தை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது. முக்கியமாக நாவு. இந்த நாவுல வந்து நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காம, உள்ளத்தை முழுமையாக அர்ப்பணிக்காம, நாவுக்கு முழுமையாக அர்ப்பணிக்காம, உள்ளம் இந்த 5 புலன்களையும் நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம நாவை அர்ப்பணிக்கல அப்படின்னு சொன்னா ஆவியானவர்கள் அங்க செயல்பட முடியாது. எரேமியா நூல் 15வது அதிகாரத்துல 19வது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. தெளிவாக அதுல போட்டிருக்கும், நாவை வந்து எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கணும், ஆவியானவர் அங்க செயல்படணும் அப்படின்னு சொன்னா. எரேமியா நூல் 15வது அதிகாரத்துல 19வது வசனம் வாசிக்கிறீங்களா? அதுல வந்து நம்ம தூய்மையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரின் வார்த்தை நம்ம நாவில் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய், பயனில் நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். ஆமீன். ஆமீன். விலையற்றதை நம்ம பேசல அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், யூ ஷால் பி as my mouth, என் வாயை போல இறைவாக்கினனாக இருப்பாய். ஆண்டவர் வார்த்தையை நீ பேசுவது மற்றவங்கள் உணர்வார்கள் அப்படின்றது அர்த்தம். இது வந்து இந்த நாவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து ஏசையா புரிந்து கொள்வார் அவரோட. அது ஆனா சில நேரம் நம்ம யோசிப்போம், நான் இவ்வளவு பாவத்துல இருக்கேன், இதுல இருக்கேன், இதுல இருக்கேன், நான் எப்படி ஆண்டவர் வார்த்தையெல்லாம் சொல்றது அப்படின்ட்டு. அவரே நம்ம நாவை வந்து தூய்மைப்படுத்துவார். அவரே வந்து நம்ம நாவை தூய்மைப்படுத்துவார். நம்ம மனது சரியில்லையா, மனதை தூய்மைப்படுத்துவார்.
நம்ம உள்ளம் சரியில்லைன்றனா உள்ளத்தை தூய்மைப்படுத்துவார். நமக்கு ஆழமான ஆழ் மனதிலிருந்து ஒரு விடுதலை அவர் தருவார். எல்லா கட்டுகள்ல இருந்தும் விடுதலை தருவார். ஏசாயா நூல் 6வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து வாசிச்சு பாருங்க. ஒரு 10வது வசனம் வரைக்கும். 5வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிச்சா கூட போதும். தெளிவாக இருக்கும். அவரே அவரோட ஏஞ்சல்ஸ் அனுப்பு நமக்கு தூய்மையான ஒரு விடுதலையும் தருவார், தூய்மைப்படுத்துவார், விடுதலை தருவார், நம்மளை ஆயத்தப்படுத்துவார், நம்மளை சக்திப்படுத்துவார், நம்மளை அனுப்புவார் அவர். ஏசாயா 6வது அதிகாரத்துல 5ல இருந்து 9 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறடால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். ஆமென். பாவம் மன்னிக்கப்பட்டது, தூய்மைப்படுகின்றார், அனுப்பப்படுகின்றார். ஆண்டவர் வார்த்தையை சொல்வதற்காக நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் அனுப்புவார். ஆனா அங்க ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா நாளும் இந்த ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கும். நான் யார் நமக்காக செல்வார் அப்படின்னு இந்த 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யார் நமக்காக செல்வார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார். நான் இங்க இருக்கின்றேன், ரொம்ப தூரம்லாம் அனுப்ப தேவை. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆளை டெய்லி ஒரு ஆளை அனுப்புங்க, உங்க வார்த்தையை பேசுவதற்காக, உங்ககிட்ட வழி நடத்துவதற்காக. அந்த தாகம் இருக்கணும் நமக்குள்ள. அந்த தாகம் நமக்கு இல்லை. ஆண்டவரால் அங்கே செயல்பட முடியாது கிடையாது. இந்த கேள்வி எல்லா நாளும் ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் எல்லார்கிட்டையும் கேட்குற ஒரு கேள்வி இது. யார் எனக்காக செல்வார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பதில் கொடுக்க போறோம்? ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி இதுதான். இன்னும் நம்ம பதில் ஆண்டவருக்காக கொடுக்குறோம் அப்படின்னு. மத்தேயு 5வது அதிகாரத்துல மத்தேயு 5வது அதிகாரத்துல 13ல இருந்து 19 வரைக்கும் வாசிங்கன்னா, நம்ம உப்பும் நம்ம ஒளியாக இருக்கோம். இது வாசிக்க தேவையில்லை, டைம் இல்லை. உப்பும் ஒளியாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அப்படின்றத நம்ம ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இந்த வார்த்தையை கடைபிடித்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த வார்த்தையை கடைபிடித்து நம்ம மற்றவங்களுக்கு ஒரு ஒளியாக இருக்கணும் ஆண்டவர்கிட்ட, அது சொல்லணும். அப்போ என்ன ஆகும்? 19வது வசனம் மட்டும் வாசிங்க. மத்தேயு 5வது அதிகாரத்துல 19 மட்டும் வாசிங்க. விண்ணுலகத்துல பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். வாசிக்கிறீங்களா? 5ல 19. எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் மிக பெரியவர் என கருதப்படுவார். ஆமீன். சில நேரத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நான் ஆண்டவர் பின்னாடி செல்றேன், நல்லதுதான் செய்யறேன், ஜெபிக்கிறேன். ஆனாலும் சில நேரத்துல பாவத்துல திருப்பி விழுந்துட்டு இருக்கேன், ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னால கோவத்தை கட்டுப்பிடிக்க முடியாது, நாவை கட்டுப்பிடிக்க முடியல, பல விதமான கேள்விகள் நமக்கு வரலாம். அதுல முக்கியமான விஷயம், நம்ம சில பேர் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் தருகின்ற பாதுகாப்பு நமக்கு இல்லை. ஆண்டவரின் கேடயம் இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம். கேடயம்ன்றது விசுவாசம். வாள் கூட இருக்கலாம், ஆண்டவர் வார்த்தையோடு ஜெபிக்கிற மனிதனோட கூட இருக்கலாம். ஆனால் எபேசியர் 6வது அதிகாரத்துல 10வது வசனமும் 11வது வசனமும் எடுத்து வாசிச்சு பாருங்க. முழுமையாக நம்ம பாதுகாப்பு, கடவுளோட பாதுகாப்பு இல்லைன்னா விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி எபேசியர் 6வது அதிகாரத்துல 10, 11 வாசிக்கிறீங்களா? இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அழகையும் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஆமென். எல்லா படைக்கலனும் நமக்கு கிடையாது. அதுல ஒரு முக்கியமான படைக்கலன் அப்படின்றது 15வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் நற்செய்தியை, இந்த சமாதானத்தின் நற்செய்தியை பல பேர் நம்ம சொல்றது கிடையாது, தயக்கப்படுகின்றோம். நம்ம நம்ம கடவுளின் வார்த்தையில ஏற்றுக்கொள்வாங்களா, பல விதமான தயக்கங்கள், சொல்றது கிடையாது. அதனாலேயே நம்ம பாவத்துல அடிக்கடி விழுந்துடுறோம், தடுமாறுகின்றோம். பாவத்துல விழுந்தது தடுமாறுகின்றோம்.
அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் கிடையாது நமக்கு. அதனாலதான் சாத்தான் வந்து ரொம்ப எளிதாக நம்ம பாவத்துக்கு விழுவதற்கு அனுமதிக்கின்றான். நம்மளை சூழ்ச்சியில விழ வைக்கிறான் ரொம்ப எளிதாக. காலில் வந்து ஒரு விதமான ப்ரொடெக்ஷனும் கிடையாது. ஆண்டவரோட ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவரே நம்மளோட இருந்து நம்மளை பாதுகாப்பார் அப்படின்றத உணர ஆண்டவர் அழைக்கின்றார். உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீ உள்ளத்தை அர்ப்பணிக்கின்றோம். உங்கள் சாட்சியாக மாற வார்த்தையை எடுத்து மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் சில்லு விதமாக மற்றவங்க வார்த்தையை எடுத்து சொல்வதற்காக நான் வந்து என்னோட வாழ்க்கை நான் சொல்றேன் கேளுங்க. நான் வந்து முதலாக இந்த பைபிள்லாம் வாசிக்கும் போது அப்படியே பிறந்ததுலேருந்து மாதிரிலாம் கிடையாது. கொஞ்ச நாளாக வந்து பைபிள் எடுத்து ஒரு வார்த்தை வந்து எடுத்து எனக்கு பைபிள் வசனம் பிடிக்க ஆரம்பிச்சது. வசனங்கள் எடுத்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் அனுப்புவேன். அவ்வளோதான். 8 வருஷம் இந்த மாதிரி செஞ்சேன். படிப்படியாக ஆண்டவர் உயர்த்தினார். அது மாதிரியும் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சின்ன விஷயங்களை எடுத்து செய்யுங்க. ஆவியானவர் எப்படி வழி நடத்துகின்றாரோ அந்த ஆர்வம் எதில் ஆர்வம் கொடுக்கின்றாரோ அதுக்கு ஏற்றபடியாக செய்யுங்க. ஒருத்தர் எடுத்து வந்து ஒருத்தர் வந்து வழி நடத்தி ஒரு தியானத்துக்கு அனுப்புறதா இருக்கலாம். எந்த விதத்துல செயல்படணும், இந்த விதத்துல தான் செயல்படணும்னு அவசியம் கட்டாயம் கிடையாது. ஆண்டவர் சாட்சி ஆகணும், அதுதான் கட்டாயம். ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கும் வந்து ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இயேசுவே நன்றி. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும். பைண்ட் அண்ட் காஸ்ட் எவ்ரி அன்கிளீன் ஸ்பிரிட், எல்லா அசுத்த ஆவியிலும் கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். எங்களை சாட்சியாக மாற்றும் ஆண்டவரே. நாவை ரத்தத்தால கழுவி அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you my King. Praise you Savior. Praise you Healer. Praise you Redeemer. Amen. God bless you. Have a nice day.